ومن يضلله فلا هادي له الحمد لله அல்லாஹ்வினுடைய கிருபையினால் முதல் நோன்பை நாம் நோற்று இரண்டாவது தராவீஹை தொழுது நாம் அமர்ந்திருக்கின்றோம். செய்தினா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காமிப்பார்கள், 30 நாளும் தராவி தொழக்கூடிய மனிதர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தனி பெரும் சிறப்புகளை வழங்குகின்றான். முதல் நாளுக்கு ஒரு சிறப்பு, இரண்டாவது நாளுக்கு ஒரு சிறப்பு, இப்படியே தொடங்கி 30 நாள் வரையிலும் ஒவ்வொரு தனி சிறப்புகளை அல்லாஹ் வழங்குகின்றான். அதிலே முதல் நாள் தராவி தொழுதவருடைய நன்மையை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அவருடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இரண்டாவது நாள் தராவி தொழுத மனிதரினுடைய நன்மையை குறித்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அதாவது இன்றைய நாள் நாம் தொழுதிருக்கின்றோம் அல்லவா, இந்த இரண்டாவது நாள் தராவி தொழுதவருக்கான நன்மை என்ன தெரியுமா? அவருடைய பெற்றோர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சேர்த்து மன்னித்து விடுகின்றான். சுப்ஹானல்லாஹ். இன்று நாம் தொழுத தொழுகையினால் நமது பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நமது துஆக்களில் நாம் கேட்க மறந்த நமது பெற்றோர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்து விடுகின்றான் என்று சொன்னால் எத்தகைய பெரும் பாக்கியம் என்பது நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நாம் ஆழமாக யோசிக்க வேண்டும். ஒரு சில நிமிடங்களில் இன்ஷா அல்லாஹ் உரையை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கின்றேன். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலானுடைய மாதத்தை குறித்து எண்ணிலடங்கான சிறப்புகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதில் பல சிறப்புகளை வரிசையிட்டு குறிப்பிடும் போது சில முக்கியமான செய்திகளை சொல்லி காமித்தார்கள். உபாதத் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய ஆரம்ப நாட்களில், இதான் ரமலானுடைய ஆரம்ப நாள், நான் ஷாபான்ல பேசும்போது ஷாபானுடைய இறுதி தினங்கள்ல ரசூலுல்லாஹ் செஞ்ச ஒரு உபதேசம் சொல்லி ஒரு 17 பாயிண்ட சொன்னேன். எல்லாரும் அந்த 17 பாயிண்ட மனப்பாடம் பண்ணீங்க, இப்பவும் மனப்பாடம் வச்சிருக்கீங்க, எல்லாரும் அதை கொண்டு அமல் செய்றீங்க நான் நம்புறேன் இன்ஷா அல்லாஹ். இல்லையா? அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய ஆரம்ப நிலையில் சில உபதேசத்தை சொன்னார்கள். அப்படி சொல்லும் போது அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال يوما وحضرنا رمضان آتاكم رمضان شهر பரக்கத்தின். அருமை தோழர்களே, இந்த மாதம் என்பது உங்களிடத்தில் வந்து விட்டது, இந்த மாதம் என்பது பரக்கத்து பொருந்திய மாதம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? யஹ்ஷாகுமுல்லாஹு ஃபீஹி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் உங்கள் மீது அல்லாஹ் அதிகம் கவனம் செலுத்துகின்றான். சுப்ஹானல்லாஹ். மற்ற 11 மாதங்களில் அல்லாஹ் நம்மை கண்காணிக்கின்றான், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்ன வார்த்தை என்ன? யஹ்ஷாகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை அதிகமாக கண்காணிக்கின்றான். நீங்கள் உங்களுடைய நோன்பின் நாட்களை எவ்வாறு கழிக்கிறீர்கள்? நன்மையிலா, தீமையிலா, பாவத்திலா, வீணாகவா, பொடுபோக்குத்தனமாகவா, விளையாட்டிலா, அவசியத்திலா, அனாவசியத்திலா, எப்படி நீங்க கழிக்கிறீங்கன்னு சொல்லி அல்லாஹ் உற்று நோக்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, எதற்காக அல்லாஹ் உற்று நோக்குகின்றான் தெரியுமா? ஃபயுன்ஸிலுர் ரஹ்மத, உங்கள் மீது விசேஷமான ரஹ்மத்தை இறக்குவதற்காக அல்லாஹ் உங்களை உற்று நோக்குகிறான். ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லும்போது எப்படி சொன்னாங்க? தினமும் அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு வாரான், வந்து கேட்கிறான், என்கிட்ட உணவை தேடுறவங்க யாரும் இருக்கீங்களா? தேடுங்க தாரேன். உடல் ஆரோக்கியத்தை தேடுறவங்க இருக்கீங்களா? தேடுங்க தாரேன். பொருளாதாரத்தை தேடுறவங்க இருக்கீங்களா? தேடுங்க தாரேன்ட்டு அல்லாஹ் சொல்றான். இந்த மாசத்துல அல்லாஹ் ரஹ்மத்தை கையில வச்சுக்கிட்டு, நம்ம தலைக்கு மேல அல்லாஹ் ரஹ்மத்தை வச்சிருக்கான், வச்சுட்டு நம்மளை உத்து பாக்குறான். நீ நன்மையை செய்றியா? ரஹ்மத்தை தேடுறியா? நன்மையின் பக்கம் விரைத்து வரியா? பாவ மன்னிப்பு தேடுறியா? இந்த மாசத்தை பயன்படுத்தினா உங்கள் மேல வைக்கப்பட்டிருக்கிற ரஹ்மத்தை அல்லாஹ் அப்படியே கதவை திறக்கின்றான், அது மழை போல் உங்கள் மீது பொழிகிறது. நோன்பாளியாக இருக்கின்றேன், பகல் முழுக்க உறங்குகின்றேன், பகல் முழுக்க பாவம் செய்கின்றேன், நான் எந்த நன்மையும் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உத்து நோக்கி ரஹமத்திற்கு பகரமாக அவனுடைய அதாபை அல்லாஹ் கொடுத்து விடுகின்றான்.
அப்ப இந்த மாதம் எத்தகைய மாதம், அல்லாஹ் ஒவ்வொருத்தவங்க மேலையும் ஸ்பெஷல் ஒரு கவனிப்பு அல்லாஹ் வைக்கிறான் இல்லையா? அந்த ஸ்பெஷல் கவனிப்புல நாம அல்லாஹ்ட்ட நெருங்கிறதுக்கான என்ன வழிகளோ அதை நாம தேடிக்கொள்ளணும். அடுத்து மூணாவது பாயிண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயஹுத்துல் ஹதாயா. இந்த ரமலான் மாதம் முழுக்க உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்று சொன்னார்கள். நீங்க பாவ மன்னிப்பு தேடினாலும் சரி, நீங்க பாவ மன்னிப்பு தேடாட்டாலும் சரி, பாவம் செய்யாமல் இருந்து விட்டால் வயஹுத்துல் ஹதாயா, அல்லாஹ் உங்க பாவத்தை மன்னிக்க தயாராக இருக்கிறார். பொதுவா மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு அளவுக்கு மேல நிறைய பாவம் செஞ்சுட்டோம்னு சொன்னா அல்லாஹ்ட்ட தௌபா செய்யறதுக்கு மனசு வராது. நானே இவ்வளவு பெரிய பாவியா இருக்கேன், எத்தனை நாள் தொழுகை விட்டு போட்டேன், எவ்வளவு கெட்ட வார்த்தையை பேசிட்டேன், எவ்வளவு அநியாயம் பண்ணிட்டேன், அல்லாஹ்ட்ட போய் கையேந்த எனக்கு வெட்கமா இருக்கேன்னு சொல்லி நமக்குள்ளேயே ஒரு வெட்க உணர்வு என்பது ஊடுருவி விடும். அப்படி அல்லாமல் நாம் எந்த பாவம் செய்திருந்தாலும் சரி, தனிமையிலோ கூட்டத்திலோ நண்பர்களோடவோ பயணத்திலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இரவிலோ பகலிலோ எந்த பாவத்தை செய்திருந்தாலும் அல்லாஹ்ட்ட அதற்காக மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் அந்த பாவத்தை மன்னித்தே தீருகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க ரசூலுல்லாஹ், நாலாவது பாயிண்ட், நறுக்குன்னு ஒரு பாயிண்ட் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னைக்கு இந்த பாயிண்ட்ல நாம ரொம்ப பலவீனமா இருக்கிறோம், ரொம்ப வீக்கா இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வயஸ்தஜீபு ஃபீஹி துஆ, அந்த மாதத்தில் உங்களுடைய துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கின்றான். ஏதோ அந்த மாதத்துல சஹர்ல மட்டும் அப்படி இல்ல, ஏதோ அந்த மாதத்துல இஃப்தார்ல மட்டும் அப்படிலாம் இல்ல. அந்த மாதம் தொடங்கியதிலிருந்து, அந்த மாதம் ஸ்டார்ட் ஆனதிலிருந்து எண்டு வரைக்கும் உங்க துஆ கபூல் ஆகும். எஸ்பெஷலி சஹர் டயத்திலையும் இஃப்தார் டயத்திலையும் ரொம்ப அதிகமா கபூல் ஆகும். இந்த மாசம் முழுக்க என்ன யஸ்தஜீபு தஅவா, உங்க துஆ எதுவாக இருந்தாலும் நீங்க அல்லாஹ்ட்ட கேளுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்ட்ட கேட்கறத குறைச்சு கேட்காதீங்க, அதிகமா கேளுங்க. வீடு கட்டணும்னு கேட்காதீங்க, மாளிகை கட்டணும்னு கேளுங்க. லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்காதீங்க, கோடி ரூபாய் வேணும்னு கேளுங்க. 50 வருஷம் வாழணும் கேட்காதீங்க, 500 வருஷம் வாழணும் கேளுங்க. எதை கேட்டாலும் அல்லாஹ்ட்ட பெருசா கேளுங்க. ஏன்னா நீங்க கேட்கறதுல இருந்தும் அல்லாஹ்வுடைய கஸானா ரொம்ப பெருசு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய நேரத்துல இன்னைக்கு நாம எத்தனை துஆ நாம கேட்டிருப்போம்? ஒரு நோட் பண்ணணும். இன்னைக்கு நான் எதை கேட்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரே ஒரு விஷயத்தை அல்லாஹ்ட்ட தொடர்ந்து கேளுங்க. காலையில சஹர்ல உடல் ஆரோக்கியம் கேட்கிறோமா, அந்த நாள் 5 வக்து எனக்கு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமே துஆவாக நாம அமைக்கணும். என் கண்ணுக்கு உடல் ஆரோக்கியத்தை, கண்ணுக்கு ஆரோக்கியத்தை கொடு, காதுக்கு ஆரோக்கியத்தை கொடு, நாவுக்கு ஆரோக்கியத்தை கொடு, சுவாச குழாயில் ஆரோக்கியத்தை கொடு, என் இதயத்துக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் வலது கை, என் இடது கை, என் வலது கால், என் இடது கால், எல்லாத்துக்கும் ஆரோக்கியத்தை கொடு, உள்ள இருக்கிற உடல் உறுப்புக்கு ஆரோக்கியத்தை கொடுன்னு சொல்லி அந்த நாள் முழுக்க உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமே கேளுங்க. அடுத்த நாள் கடனுக்காக வேண்டி கேட்கிறோமா, கடன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே துஆ கேளுங்க. அடுத்த நாள் கபருக்காக கேட்கிறோமா, கபருக்காக வேண்டி மட்டுமே கேளுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயத்தை குறிப்பிட்டு அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு வக்துல ஏத்துக்கலையா, லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல அல்லாஹ் ஏத்துக்குவான். குறைஞ்சது 3 வாட்டிக்கு மேல கேட்டாலும் கபூல் பண்ணிடுவான். அதனாலதான் ஒளி செய்யும்போது கூட எல்லாத்தையும் 3 தடவை சுன்னத்து, எதிரியா இருந்தாலும் எத்தனை தடவை சுன்னத்து? 3 தடவை சுன்னத்து. ஏன்னா 3 வாட்டிக்கு மேல அல்லாஹ் ஏற்காம இருக்கிறது இல்ல. எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவருடைய துஆவை அல்லாஹ் கபூல் செய்து கொள்கின்றான். அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா? அடுத்த ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. யன்துருல்லாஹு தஆலா இலா தனாஃபுசிக்கும் ஃபீஹி வயுபாஹி பிகுமுல் மலாயிகத்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபயன்துருல்லாஹு தஆலா, அல்லாஹ் அப்படியே உங்களை பார்க்கறான். அல்லாஹ் அப்படியே உங்களை பார்க்கறான். ஏன் பார்க்கறான் தெரியுமா? தனாஃபுசிக்கும் ஃபீஹி, உங்களில் நன்மையை செய்யறதுல யாரு போட்டி போடுறீங்கன்னு அல்லாஹ் பார்க்கறான். சுப்ஹானல்லாஹ். உங்களை நன்மையை செய்யறதுல யாரு போட்டி போறீங்க? ஒரு குடும்பம் இருக்குன்னா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் தஹஜ்ஜத் 4 ரக்காத் தொழுகிறாருன்னு சொன்னா, நான் 8 ரக்காத் தொழுகிறேன், யாரு போட்டி போடுறா? ஒருத்தர் 10 ரூபா தர்மம் கொடுத்தாரா, நான் 50 ரூபா தர்மம் கொடுக்கிறேன், யாரு போட்டி போடுறா? ஒருத்தர் ஒரு நாள் நோம்பு திறக்க செஞ்சாரா, நான் 2 நாள் நோம்பு திறக்க செய்யறேன். ஒருத்தர் நோம்பு திறக்க செய்யறாரா, நான் நைட் சாப்பாடு கொடுக்குறேன். ஏதோ ஒண்ணுல போட்டி. எதுல போட்டி போடுறீங்க? நன்மையை செய்யறதுல நீங்க போட்டி போடுறீங்களான்னு அல்லாஹ் தஆலா உங்களை பார்த்து கொண்டே இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அடுத்து ஒரு பாயிண்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன பாயிண்ட் தெரியுமா? ஃபஇன்ன ஷகிய, நிச்சயமாக ரொம்ப கை சேதத்திற்குரியவன் யார் தெரியுமா? ஷகின்னு சொன்னா கை சேதம்ங்கிறது அர்த்தம் இல்ல. ஷகிக்கு நேரடி பொருள் என்ன தெரியுமா? மூதேவின்னு அர்த்தம். மூதேவின்னு சொன்னா
புரியுது? அந்த என்ன சொல்றது, எந்த ஒரு இதுக்குமே உதவாத ஒரு நபருக்கு நாம சொல்லுவோமா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃப இன்ன ஷக்கிய, நிச்சயமாக கைசேதத்திற்குரியவர் யார் தெரியுமா? மன் ஹுரிம ஃபீஹி ரஹ்மத்துல்லாஹி அஸ்ஸ வஜல். இந்த ரமலானுடைய மாதத்தில் கூட அல்லாஹ்வின் ரஹமத்தின் பக்கம் நெருங்காதவன், தொழுகையின் பக்கம் நெருங்காதவன், நன்மையின் பக்கம் நெருங்காதவன் தான் மிகப்பெரிய கைசேதத்திற்குரியவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்படியானால் இந்த ரமலான் மாதம் எத்தனையோ பாக்கியங்கள் நமக்கு என்ன செய்து அள்ளி அள்ளி தருகிறது. நாம் அதை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்கணும். இன்னும் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சிடுறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையும் சபிச்சதில்லை. ரசூலுல்லாஹ் தன்னுடைய எதிரியாக இருந்தாலும் அவனுக்கு துஆ செஞ்சாங்க. முனாஃபிக்காக இருந்தா கூட, நயவஞ்சகனாக இருந்தா கூட, அந்த நயவஞ்சகன் கூட நரகத்துக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி நயவஞ்சகனுக்கு கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சாங்க. ஆனா ஒரு சில நேரங்களில் சில நபர்களை சபிச்சாங்க. கஅப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி காமிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக ஜும்மாவிற்கு குத்பா ஓதுவதற்காக மெம்பர் படியில் ஏறினார்கள். அப்படி மெம்பர் படியில் ஏறும்போது இர்தகா தரஜத்தன் கால ஆமீன், ஃபலம்மா இர்தகா தரஜத்த சானியத்த கால ஆமீன், ஃபலம்மா இர்தகா தரஜத்த சாலிசத்த கால ஆமீன். முதல் படியில் நின்று ஆமீன் என்று சொன்னார்கள், இரண்டாவது படியிலும் ஆமீன் என்று சொன்னார்கள், மூணாவது படியிலும் ஆமீன் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் எல்லாம் வியந்து போய் பார்த்தார்கள், என்னடா இது, இதுவரைக்கும் ரசூலுல்லாஹ் இப்படி ஒரு செயலை செஞ்சதே இல்லையே, திடீர்னு ஆமீன் சொல்லி சொல்லி ஏறுறாங்களே. தொழுகை முடிஞ்சதோட கஅப் இப்னு உஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதுவரையிலும் உங்களிடத்தில் நாங்கள் பார்க்காத, லக்கத் சமிஅனா மின்க யௌமன் ஷைஅன், உங்கள்ட்ட கேட்காத ஒரு விஷயத்தை, பார்க்காத ஒரு விஷயத்தை நாங்க பார்த்தோமே, இப்படி நீங்க ஆமீன் ஆமீன் சொன்னதுக்கான காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒண்ணும் இல்ல, இன்ன ஜிப்ரீல அரதலி ஃபகால பஅத மன் அதரக ரமலான் ஃபலன் யுஃபர் லஹு குல்து ஆமீன். எந்த ஒரு மனிதன் ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த மாதத்தில் தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்ட்ட தௌபா செய்யலையோ அவன் நாசம் அடையட்டும், அல்லாஹ் காப்பாற்றும், அல்லாஹ் காப்பாற்றும். நீங்களோ நானோ சபிச்சா அந்த சாபம் ஏத்துக்கப்படாது. யாரு சபிச்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சபிச்சாங்க. யார் ஆமீன் சொன்னா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கும் தீங்கு நினைக்காத நபி, தன் எதிரிக்கு கூட எந்த அவலங்களையும் ஏற்பட்டு விடக் கூடாது என்று நினைத்த நபி ஒரு சாபத்திற்கு ஆமீன் சொன்னாங்க. யாருக்கு? ரமலானுடைய மாதத்தை அடைந்து அந்த ரமலான்ல கூட ரொம்ப கேர்லெஸ். ஏன்னா ஊர்ல சில இளைஞர்கள் உண்டு, இங்க இருக்காங்க எனக்கு தெரியும், ஊர்ல நோம்புல மட்டும் தொழுது நான் ஒன்றும் அவளியாக போறது கிடையாது. அப்படியெல்லாம் அந்த ஒரு மாசம் தொழுது நல்லவனா இல்லையோ, பாய் சிரிக்க ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு. அப்ப அப்படி இளைஞர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நோம்புல மட்டும் தொலை போயிட்டான்னு வைங்களேன், அவனை சும்மா விட மாட்டாங்க. கூட இருக்க தோழமாரு, எப்பா பெரிய திடீர்னு எங்க இருந்து இவனுக்கு வகி வருதுரே, திடீர்னு எல்லாம் நேரில் வந்து இறங்கி சொல்லிட்டா போல, நோம்புல தொப்பியை போட்டான், இப்படி எல்லாம் நக்கல் பண்ணாம சொல்லி பாருங்க. நோம்புல கூட என்ன செய்யறது இல்ல, நல்லதின் பக்கம் வர்றதில்லை. அப்ப நாம அதெல்லாம் கேர் பண்ணக்கூடாது. யாரும் நம்மளை எப்படி கேலி கிண்டல் செஞ்சாலும் பரவாயில்ல, நோம்புலையாவது நாம திருந்தணுங்கிறது அல்லாஹ் ரசூலுடைய நோக்கமாக இருக்கு. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இரண்டாவது படி ஏறினதோட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நபியே நாயகமே, உங்களுடைய பெயர் கேட்டு யாரெல்லாம் ஸலவாத் சொல்லலையோ அவங்க நாசமா போகட்டும். முஹம்மத், அஹம்மத், ஹாமித், மஹமூத், கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எங்க எல்லாம் ரசூலுல்லாஹ் பேர் கேட்கிறோமோ அங்க எல்லாம் சத்தமாகவோ மனசளவுலையோ நாம ஸலவாத் ஓதிக்கொள்ளணும். அடுத்து மூணாவது படியை ஏறினதோட ஜிப்ரீல் வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், மன் அதரக அபவைஹில் கிபரு இந்தஹு அவ் அஹதுஹுமா ஃபலம் யுத்கிலாஹுல் ஜன்னத குல்து ஆமீன். எந்த ஒரு நபருக்கு, எந்த ஒரு மனிதனுக்கு பெற்றோர்கள் இருந்து அந்த பெற்றோர்களில் ஒருவரோ அல்லது இருவரோ வயதான நிலையை அடைந்த பிறகு யார் பெற்றோரை கவனிக்கவில்லையோ, சொன்னாங்க, யார் பெற்றோரை கவனிக்கலையோ, பெற்றோரை அப்படியே விட்டு விட்டாரோ, வயசாகி போச்சு, சொன்னதையே சொல்லிக்கிட்டு பேசுறதே பேசிக்கிட்டு தொந்தரவு பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பெற்றவர்களை யார் கைகளில் விட்டார்களோ அவன் நாசம் அடையட்டும் சொல்லி ஜிப்ரீல் இஸ்லாம் செஞ்சாங்க, சபிச்சாங்க. அந்த சபித்தலுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த ரமலான் மாதத்துல நமக்கு குடும்பம் இருக்கலாம், நிறைய வேலை இருக்கலாம், உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இதுக்குன்னு கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். எதுக்கோ எஃபெக்ட் போடணும்னு நாம நினைக்கிறோம். ஒரு தொழில் பண்றோம், ஒரு குடும்பத்துல இருக்கோம், பழகுறோம், ஒரு நண்பர்களுக்கு மத்தியிலேயே ஒரு எஃபெக்ட் போட்டாதான் ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப நாள் இருக்கு.
இல்லைன்னா கொஞ்ச நாள் எதுவும் ஆயிடுது, ஃப்ரெண்ட்ஷிப்பு கட் ஆயிடுது இல்லையா? அப்படிதானாங்க? அப்ப நம்ம அல்லாஹ்வுக்கு என்ன எஃபெக்ட் போடுறோம், சொர்க்கத்துக்கு என்ன எஃபெக்ட் போடுறோம் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமான முறையில் நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வதோடு இன்றைய தினத்தை விட நாளைய தினத்தில் உற்சாகமாக நோன்பு வைத்து தொடரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இன்றைய தினத்திலே நோன்பு திறப்பதற்கு உதவி செய்தவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா வளன்களையும் நலன்களையும் கொடுப்பானாக. நாளைய தினம் நோன்பு திறக்க உதவி செய்ய இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா விதமான வளன்களையும் நலன்களையும் தந்து நமது பாவங்களை மன்னித்து அவனுடைய ரஹமத்தை நம் அனைவரின் மீது முழுமையாக இறக்குவானாக. முதல் 10 ஓதக்கூடிய துவா, அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. وصلى الله تعالى على خير خلقه سيدنا محمد صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. نويت صوم غد النداء فرض رمضان هذه السنة لله تعالى. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் ஃபர்தான நோன்பை அதாவாக நாளை பிடிக்க நியத்து செய்கிறேன் அல்லாஹ்விற்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.